சன் டிவில ஆடுகளம்னு ஒரு சீரியல் ஒளிபரப்பாயிட்டு இருக்குங்க. அதுல ஹீரோயினா நடிச்சவங்க பேரு ஏதோ டெல்னா டேவிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க இப்போ ஒரு விபரீதமான முடிவு எடுத்திருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். பொதுவாவே சீரியல்னாலே சன் டிவி, சன் டிவினாலே சீரியல் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கு. சன் டிவி வர்றதுக்கு முன்னாடி தூர்தர்ஷன் அதாவது பொதிகை சேனல் வந்து பயங்கர ஃபேமஸ்ங்க. அதுல வார வாரம் வரக்கூடிய ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சி, இந்த வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி, இதுக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அங்க சில சீரியல்லாம் வந்துகிட்டு தான் இருந்துச்சு அப்ப. 90ஸ் கிட்ஸு இவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த சக்திமான் இந்த மாரி சீரியல்லாம் அவங்க கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வாரம் ஞாயித்துக்கிழமை ஆச்சுன்னா, இந்த ஸ்ரீகிருஷ்ணா, ஜெய் அனுமாரு, சக்திமான் இது மாரியெல்லாம் வந்து போடுவாங்க. அத பார்க்கறதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருந்துச்சு. அப்பல்லாம் சீரியல் வர்றது ரொம்ப அபூர்வம். அப்போ பொதிகையில மட்டும் தான் வந்து சீரியல் வந்துகிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சன் டிவி எப்போ உள்ள வந்துச்சோ, அப்ப இருந்து இந்த சீரியலுடைய தாக்கம் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். சீரியல்னாலே சன் டிவி அப்படிங்கிற வந்து ஒரு பிராண்ட வந்து உருவாக்குனாங்க. அதுல வந்து ஏகப்பட்ட சீரியலு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். சன் டிவிய பார்த்து தான் அடுத்து நெறையா சேனல் வந்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சது. விஜய் டிவி, ஜீ தமிழ் இது எல்லாமே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதிலேயும் வந்து சீரியல் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப திரும்புற பக்கம் எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சன் டிவில ஒரு நாளைக்கு ஒரு 20, 15 சீரியல் போகும். ஜீ தமிழ்ல ஒரு 10 சீரியல் போகும். விஜய் டிவில ஒரு 12 சீரியல் போகும். வார வியாழக்கிழமை ஆச்சுன்னா டிஆர்பி ரேட்டிங்கு, அதுக்கு வந்து பார்த்தோன்னா கெஸ்ட் ரோல் இறக்குறது, சீரியல்ல வந்து சினிமா ஆர்டிஸ்ட்ட கூப்பிட்டு வர்றதுன்னு, இதனுடைய எக்ஸ்பேண்டு ரொம்ப பெரிய லெவல்ல வந்து இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். சீரியலுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ், ரசிகைகள் பட்டாளம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அதே மாரி இன்னைக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமும் வெப் சீரிஸ்னுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமா வந்திருக்கிறதுனால, மக்களோட கைக்குள்ள எல்லா பிளாட்ஃபார்மும் வந்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, சன் டிவில ஆடுகளம்னு வந்து ஒரு சீரியல். இந்த சீரியல வந்து சரிகமபா அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து தயாரிச்சுட்டு இருந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி ரோஜா அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து குடுத்தாங்கல்ல, அந்த சீரியல தயாரிச்சவங்க தான். அதுக்கப்புறமும் நெறைய அவங்க வந்து அந்த சரிகமாவுல வந்து பார்த்தோன்னா, சீரியல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. வள்ளின்னு வந்து ஒரு சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரியல் எல்லாத்தையும் வந்து குடுத்தவங்க தான், இதை வந்து பார்த்தோன்னா தயாரிச்சிருக்காங்க. தயாரிச்ச இந்த சீரியல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆகுறதுக்கே ஒரு 1 வருஷம் ஆச்சு. ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் ப்ராசஸ் வந்து போச்சு. அது பிரைம் டைம்ல அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு. அதுல டெல்லி கணேஷ் வந்து முக்கியமான ரோல்ல எல்லாம் வந்து நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமும் சீரியல் வெளியாகி டெல்லி கணேஷ் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் காத்தாடி ராமமூர்த்தி அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தாங்க. அந்த சீரியல் வந்து ஆரம்பத்துல வந்து பிரைம் டைம்ல வந்ததுனால ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த சீரியலுக்குன்னு ஒரு கணிசமான ஆடியன்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து இருந்தாங்க. இதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் வந்து இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10 மணிக்கு இந்த சீரியல் வந்து வர ஆரம்பிச்சதுங்க. அதனால இதுக்குன்னு வந்து ஒரு கிரவுடு வந்து பார்த்தோன்னா இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுல கதாநாயகி கேரக்டர்ல வந்து நடிச்சவங்க பேர் வந்து சீரியல்ல வந்து அவங்க பேர் வந்து சத்யா. ரியல்ல அவங்க பேர் வந்து பார்த்தோன்னா டெல்னா டேவிட்ஸ்ன்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகைகள் வந்து இருக்காங்க. சோசியல் மீடியாவுல எப்பயுமே வந்து ஆக்டிவா வந்து பார்த்தோன்னா வந்து இருப்பாங்க. இப்ப இவங்க என்ன ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காங்கன்னா, "ஐயா சாமி, இந்த சீரியல்ல நான் நடிச்ச சாவகாசமே போதும். தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்கடா. நான் கிளம்புறேன்." அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்திருக்காங்க. ஏன் அந்த மனநிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு வந்து பார்த்தா, இது பிரைம் டைம்ல ஆரம்பத்துல 10 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் இருந்த இந்த சீரியலு, அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணாய்ங்க, ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டுக்கு வந்து மாத்தி விட்டாய்ங்க. ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டுக்கு வந்து மாத்துன உடனே இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அப்செட். ஏன்னா, பிரைம் டைம்ங்கிறது வந்து ஒரு ப்ரொமோஷன்ங்க. அதுலருந்து வந்து உங்களுக்கு வந்து நான் பிரைம் டைம்க்கு வந்து அனுப்புறாய்ங்கன்னு நெனச்சுக்கங்களேன். அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் மாரி. அதனால இவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ, இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு வந்து பார்க்கும்போது, இதுக்குள்ளேயே குப்பை கொட்டுனா நம்ம எதிர்காலம் முடிஞ்சிரும். நம்ம சோலி முடிஞ்சிரும். அதனால நம்ம வந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்காக வந்து தயாரிப்பு நிறுவனத்தில போய் வந்து பேசியிருக்காங்க. தயாரிப்பு நிறுவனம் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. வேலைக்கு வந்து பார்த்தோன்னா எடுபடவே வந்து இல்ல. அதுக்கப்புறம் நேரா வந்து சன் டிவிலயும் வந்து கூப்பிட்டு தலைமை நிர்வாகம் எல்லாமே வந்து பேசியிருக்கு. அப்பயும் வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து இது பண்ணல. நான் போறேன் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க. அது இப்படி இருக்கணும்னா, இதெல்லாம் வந்து எனக்கு வேணும்னு சில டிமாண்டெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அந்த டிமாண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா செட் ஆகல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகே, பெண்டிங் கால் ஷீட்டு வரக்கூடிய இதுல எல்லாம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் கமிட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து முடிச்சு கொடுத்துட்டு நீங்க அடுத்ததுக்கு வந்து பார்த்தோன்னா கமிட் ஆகி வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதனால இப்ப இருக்கக்கூடிய கால் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி பெண்டிங்கா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க வந்து நடிச்சு முடிச்சு கொடுத்துட்றேன்
அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த சத்யா தான் அதுல வந்து ரொம்ப லீட் ரோலு, ஹீரோயின் ரோலு. அந்த கேரக்டர் வந்து போகுது அப்படின்னா, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா யார கொண்டு வர போறாங்கங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா எழுந்திருக்குங்க. அது எந்த நடிகையா இருக்கும்? யார் வருவாங்க? அப்படின்னு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பெரிய கியூரியாசிட்டி வந்து பார்த்தோன்னா, இப்போதைக்கு வந்து ஏற்பட்டிருக்குங்க. இந்த கதாபாத்திரத்துக்கு சத்யா கதாபாத்திரத்துக்கு யார் வந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அது கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.